எல்லாருக்கும் கொடு. அவங்களுக்கு கொடுமா. எடுத்துக்கோப்பா. குடிங்க. பண்றத பார்த்தா இனிய வராம தட்ட மாத்த மாட்டாங்க போல இருக்கே. இதை விட்டா நமக்கு நல்ல சான்ஸும் கிடைக்காது. இன்னைக்கு விட்டு போனா நாளைக்கு கண்டிப்பா மாத்த முடியாது. இனியனும் மாத்த விட மாட்டான். சம்மந்தி, இனிய வர லேட் ஆகும் போல இருக்கு. நல்ல நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. அவங்க வந்துருவாங்க சம்மந்தி. நேரம் இல்ல பாருங்க. கோகிலா, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு வேணா கூட தட்டு மாத்திக்கலாம். அவங்களும் அவங்க பிள்ளைங்களை நாளைக்கு வேலைக்கு போவானான்னு சொல்லிடுவாங்கல்ல. ஐயோ, நீ வேற சும்மா இரு கிருஷ்ணவேணி. நாம இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்போ தட்டு மாத்தாம போனா நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாக்குற எல்லாரும் பொண்ணதானே குறை சொல்லுவாங்க. சம்மந்தி, உங்களுக்கே தெரியும் வர சம்பந்தம் அடுத்தடுத்து நிக்க கூடாது. அதனாலதான் சொல்றேன். இல்ல, அவங்க வந்தாங்கன்னா அத்தை, நம்ம பேசி தானே வைக்க போறோம். நம்ம இப்ப தட்டை மாத்திக்கலாம். இனிய வந்த உடனே அவன்கிட்ட சொல்லிக்கலாம். ஏன் சொல்றேன்னா, இப்பவே நம்ம புனிதாவுக்கு வரன் வந்து தட்டி தட்டி போறத ஊருக்குள்ள எல்லாரும் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? சம்மந்தி, கல்யாண விஷயம்லாம் இப்படி தடாலடியாதான் முடியும். நேரம் நல்லா கூடி வந்திருக்கு. ரொம்ப யோசிக்காம தட்டை மாத்துங்க. அப்படியா சொல்றீங்க? மாத்திக்கலாம் சம்மந்தி. அத மாமா வந்துட்டுமே, எதுக்கு அவசரப்படுறீங்க? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதான் பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. ராசாத்தி, நம்ம மாப்பிள்ள தானே, வேண்டாம் நான் சொல்ல போறாரு. அதுவும் இல்லாம நாங்க என்ன அந்நியமா? கண்மணி, ஒரு தட்டுல வெத்தலை பாக்க மட்டும் வச்சு எடுத்துட்டு வாமா. சரி, நான் அதை போ எடுத்து கண்மணி, போய் எடுத்துட்டு வா. இந்தாங்க அத்தை. தட்டை மாத்திக்கங்க சம்மந்தி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள. இந்தாங்க. மாமா, அவங்க தட்டை மாத்திட்டாங்க மாமா. நான் வர வரைக்கும் மாத்த வேண்டாம்னு சொன்னேன்ல. வாயினியா, உனக்காக தான் நாங்க எல்லாரும் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தோம். நல்ல நேரம் முடிய போகுதேன்னு இப்பதான் தட்டை மாத்தணும். இவங்கதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அவர்தான் மாப்பிள்ளை. வணக்கம். உனக்கு சம்மதம் தானே?
அதான் தட்டை மாத்திட்டீங்களே பெரியம்மா. இதுக்கு மேல என்ன சொல்றது? எனக்கு சம்மதம் தான். அப்போ நீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, நம்ம மோதிரம் மாத்திக்கலாம். சரிங்க. சரி. அப்ப நாங்க வரோங்க. என்ன அவசரம்? இருங்க, சாப்பிட்டு போலாம். இன்னொரு நாள் சாவகாசமா வந்து விருந்தே சாப்பிடுறோம். ஆ, சரி. சரிங்க. சரி. அப்ப நாங்க வரோங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. வரேன். வாங்க. சரிம்மா. பாய். போயிட்டு வரோம் சம்பந்தி. சரிங்க வரேன். சம்பந்தி. சரி. வரேன்ப்பா. வாங்க. வரேன்டி. சரி போ. சரிங்க. புனிதா மாமா. நீ கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கலாம். இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கே இப்பதான் மாமா தெரியும். திடீர்னு வந்து எல்லாத்தையும் படபடன்னு பேசி முடிச்சிட்டாங்க. நான் பதறி போய் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணேன். சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தா கூட தடுத்திருக்கலாம். ஆனா உடனே கிளம்ப முடியாதபடி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. மாமா, இதுக்கு மேலயும் தள்ளி போட வேண்டாம் மாமா. தட்டி மாத்துற அளவுக்கு போயிட்டாங்க. அடுத்தடுத்து அவங்க நிச்சயம் மோதிரம் மாத்துறதுன்னு போறதுக்குள்ள நீங்க சொல்லிடுறது நல்லது மாமா. இதுக்கு மேல தள்ளி போட வேண்டாம் மாமா. இல்ல, இப்ப போய் பாட்டுன்னு சொல்ல முடியாது. சொன்னா என்ன நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன்ல. எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு உன் மேல பழி விழும். யாருக்கும் தெரியாம என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு பெரியம்மா உன் மேல பழிய போடுவாங்க. உண்மையை சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. பெரியத்தை என் மேல என்ன பழி வேணாலும் போடட்டும் மாமா. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. எத்தனை தடவை எவ்வளவு பழியை ஏத்திருக்கேன். புனிதா வாழ்க்கைக்காக இதை நான் தாங்கிக்கிறேன் மாமா. பெரியத்துக்கு இது தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? நான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு என்ன 4 அரை அரைஞ்சு இந்த வீட்டை விட்டு அனுப்புவாங்க. அவ்வளவுதானே? பரவாயில்ல மாமா. எப்படி இருந்தாலும் இன்னும் 6 மாசத்துல இந்த வீட்டை விட்டு நான் போறவு தானே. அது புனிதா வாழ்க்கைக்காக இப்பவே போனாலும் எனக்கு சந்தோஷம்தான். உனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது வரைக்கும் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கலாம். திட்டு வாங்கியிருக்கலாம், அடி வாங்கியிருக்கலாம். ஆனா இனிமே உன்னோட வாழ்க்கை சந்தோஷம் நிறைஞ்சதா மட்டும்தான் இருக்கணும். இது வரைக்கும் நீ இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் இருக்கவும் விட மாட்டேன். எனக்கு நீயும் முக்கியம், புனிதாவும் முக்கியம். உங்க 2 பேர் வாழ்க்கையும் நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. என்னாலையும் என் தம்பியாலையும் தானே உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். இல்லனா எப்பவும் போல என்னை திட்டிக்கிட்டாவது சந்தோஷமா இருப்பீங்கல்ல. ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன, உன்ன மாதிரி நல்ல மனசுல உன் தம்பி என் தங்கச்சிக்கு புருஷனா வந்திருக்கான். அந்த வகையில் எனக்கு சந்தோஷம்தான். ஏய், நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். நான் பாத்துக்கிறேன். புனிதாவையும் உன் தம்பியும் நான் சேர்த்து வைப்பேன். ஏதாவது பண்ணி சேர்த்து வைப்பேன். உன் மேல சத்தியம். எல்லாமே நான் பண்ண தப்புதான். அன்னைக்கு
அன்னைக்கு மட்டும் கபில் எனக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வான்னு சொல்லாம இருந்திருந்தேன்னா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது. என்னால இப்போ அண்ணனும் அண்ணியும் கஷ்டத்துல இருக்காங்க. நான் செஞ்ச தப்புக்கு எதுக்கு அண்ணி கஷ்டத்தை அனுபவிக்கணும்? நான் தாண்டி உன் அம்மா வந்திருக்கேன். கத்தி காபரா பண்ணி காட்டி கொடுத்துறாத. அம்மா நீயா? ஓ என்னடி, எப்படி நாம போட்ட பிளான் படி பண்ணியாச்சா? அம்மா அதுதாம்மா நானும் பார்த்துட்டு இருக்கேன். அங்க பாரு புனிதாவ. கார்த்திக்கும் அவளுக்கும் நிச்சயமான உடனே ரொம்ப அப்செட்ல இருக்கா. இது போதும்மா, நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏய், இது ஒண்ணு பெரிய காரியம் இல்ல. இத நினைச்சு பெருமை பீத்திக்காத. காதல் பொல்லாததுடி. அது அவங்கள என்ன வேணாலும் பண்ண வைக்கும். இத பாரு, இதுக்கு மேலதான் நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். உன் தம்பி கார்த்தி புனிதா கழுத்துல எப்ப தாலி காட்டுறானோ அப்பதான் நமக்கு முழு வெற்றி. அது முடிகிற கடைசி செகண்ட் வரைக்கும் நமக்கு தோல்வி பயம்தான் இருக்கணும். அப்பதான் ஏதாச்சும் பண்ணி புனிதாவை கார்த்திக்கு கட்டி வைக்க முடியும். ஆமாம்மா, நீ சொல்றதுதான் சரி. சரி சரி, நான் வரேன். இனி எங்கேயும் வந்துட போறான். அவன் என்ன பார்த்தா அவ்வளவுதான், திட்டி தீத்துருவான். சரியா? போயிட்டு வரட்டா? ம். இப்படியே போச்சுன்னா நம்ம வாழ்க்கை வீணாயிடும். இனி என்ன வாழ்க்கையும் வீணாயிடும். இது நம்ம பிரச்சனை, நாம தான் பாத்துக்கணும். இதுக்காக அண்ணனும் அண்ணியும் கஷ்டப்படுறாங்க. போதும், இதுக்கு நாளைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சொல்லு புனிதா. நாளைக்கு காலையில 7 மணிக்கு நம்ம ஊர் எல்லைக்கு வந்துரு. எதுக்கு? நான் உன்ன வரதான் சொன்னேன். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க சொல்லல. என்ன புனிதா, உன் அண்ணன் தான் கொஞ்ச நாள் நம்மளை மீட் பண்ணிக்க வேணாம்னு சொன்னார்ல. நான் உன்கிட்ட பேசணும், நீ வா. நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா புனிதா? யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அன்னைக்கு கோவில்ல மீட் பண்ணி அன்னிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அப்புறம் வீட்டில் மீட் பண்ணி உங்க அண்ணன் கிட்ட மாட்டிக்கிட்டோம். நம்ம மீட் பண்ணிக்கிட்டாலே பிரச்சனை தான் வருது. இங்க பாரு, நான் உன்ன வரதான் சொன்னேன். நீ வர, அவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவும் கேட்காத. அங்க வா, நான் எல்லாம் சொல்றேன். நான் வைக்கிறேன். மீட் பண்ணி அப்படி என்ன பேச போறான்னு தெரியலையே. சரி, போய்த்தான் ஆகணும். தாலி கட்டியாச்சே. நானும் கபிலனும் ஒருத்தர் மனசார விரும்புறோம். இதை வீட்டுல யாரும் ஏத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். அதனால நாங்க எங்க வாழ்க்கையை தேடி போறோம். எங்களை யாரும் தேட வேண்டாம். குறிப்பு, இதுல அன்னைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எங்களை மன்னிச்சிடுங்க.
அம்மா அப்பா, தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட சொன்னா நீங்க கண்டிப்பா கபிலனோட என்ன சேர்த்து வைக்க மாட்டீங்க. அதனாலதான் நான் கபிலனோட வாழணுன்ற முடிவு எடுத்துட்டேன். தப்புதான், வேற வழி இல்லை. என்ன மன்னிச்சிடுங்க. கடவுளே, நான் வீட்டை விட்டு போறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. முக்கியமா ராசாத்தி அன்னைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்னாச்சு மங்கை? ஏதோ சத்தம் கேட்டுச்சுங்க. வெளியே போய் பார்த்தா யாரும் இல்ல. படுங்க.